இன்னைக்கு இந்த குட்டி கோலம் தான் போட்டு கலர் அடித்து அழகாக விளக்கேற்றி வச்சாச்சு. சமையலுக்கு வந்து வெள்ளை காராமணி போட்டு காரக்குழம்பும் சொரக்காய் கூட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு வந்திருந்தேன். அரிசி ஊற வச்சுட்டு கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் போயிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அரிசியை கழுவி வச்சாச்சு. காராமணியை தண்ணி போல் குழம்பு வச்சுட்டு பூண்டெலாம் நிறையா உரித்து போட்டு வைக்கணும். அதுக்கு காம்பினேஷன் வந்து கூட்டு, இந்த சொரக்காய் கூட்டு நல்லாயிருக்கும். நேற்று எங்கள் மச்சினார் வீட்டுக்கு போயிருந்தோம். எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு 2 வீட்லேயும் மாறி மாறி இருப்பாங்க. எங்கள் வீட்லேயும் எங்கள் மச்சினார் வீட்லேயும். ஏன்னா என் தங்கச்சி வந்து எங்கள் மச்சினருக்கு தான் கட்டியிருக்கு. அதனால் 2 வீட்லேயுமே மாறி மாறி இருப்பாங்க. பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து தாயம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியும் நாத்தனாரும் கேட்டாங்க. சரிம்மா விளையாடலாம் அப்படின்னு நானும் என் தங்கச்சியும் ஒரு செட்டு, இவங்களும் எங்கள் நாத்தனாரும் ஒரு செட்டு. தாயபாஸ் வந்து எப்போ விளையாண்டதுன்னா அந்த கொரோனா டைமில் தாயபாஸ் தான் வந்து டைம் பாஸே. தாயபாஸும் கார்ட்ஸும் தான். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஒரே வீட்டிலே இருக்க மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி இருந்தோம் கொரோனா டைமில். அந்த டைமில் வந்து இந்த கார்ட்ஸு, தாயபாஸு, ஸ்நாக்ஸு நம்ம டெய்லி இப்போ கூட செஞ்சு சாப்பிட மாட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா வெறும் ஸ்நாக்ஸ் தான். டெய்லி ஏதாச்சும் ஒன்று கொழக்கட்டை, மூக்கடலை ஒன்று செஞ்சு ஸ்நாக்ஸு, பஜ்ஜி இந்த மாதிரிலாம் நிறையா அந்த டைமில் வந்து கொரோனா அந்த கஷ்டமான காலகட்டத்தையும் வீட்டுக்குள்ளே எல்லோரும் குடும்பமாக இருந்து அதை நாங்கள் ஹாப்பியாக தான் கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்.